நண்பர்கள் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா படிப்பு தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு படிப்பும் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வேலை, இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான வேலை வாய்ப்புலாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் தான், டெம்பரவரி கிடையாது. அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க எந்த ஸ்கூல்லையாவது வருமானு. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனில்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவைப்படலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் அதேமாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு ஆட்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஓட்டுநர் நடத்துறவருக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கல்வி தகுதியுமே தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் பார்த்திங்கன்னா நடத்துனருக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஓட்டுநருக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா லைசன்ஸ் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடத்துனருக்கு பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கேட்கல. அது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கு போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா கருமண்டபம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜங்ஷனு, கேகே நகர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாத்தூர், ஏர்போர்ட்டு, சத்திரம் பேருந்து நிலையம், லால்குடி, மணச்சநல்லூர், சமயபுரம், பெரம்பலூர், துவாக்குடி மற்றும் பார்த்திங்கன்னா வேறு மாவட்டத்தில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்துக்குது. நாம் சொன்ன இந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஏன்னா விண்ணப்பிச்சாங்களா இவங்க வீடு இங்கே இருந்துச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா பஸ் எடுத்துகிட்டு போக வரத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை அவங்க பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நான் பார்த்திங்கன்னா அங்கேயே ரூம் எடுத்து தங்கி நான் பார்த்திங்கன்னா பஸ் ஓட்டும் அப்படின்னா நீங்கள் பிற மாவட்டத்தில் இருக்கிறீங்களும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா சமையல்காரர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, சமையல் உதவியாளர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கல் மாஸ்டரு, குழந்தை பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தோட்ட பராமரிப்பாளர் பார்த்திங்கன்னா பாதுகாவலர் கேட்டிருக்காங்க, தோட்ட பராமரிப்பாளரும் கேட்டிருக்காங்க, பாதுகாவலர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க, சலவை செய்பவர், துணி துவைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாப்க்கு எல்லாமே படிப்பு தடை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டைம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா எங்கன்னா எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் பள்ளின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா சமயபுரம், திருச்சி இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஆர்வி பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9432020680 சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 9487520680. இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கால் பண்ணி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். இப்போ இன்டர்வியூ டேட் என்னன்னு கேட்டிங்களா, இன்டர்வியூ இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கே பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உடனே காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா போயிருங்க. இந்த எஸ்ஆர்வி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தற்போது ஆசிரியர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைன்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கணக்கு எடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு டீச்சர்ஸில் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ சம்பளம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் தெரியப்படுத்தும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நான் மேற்கண்ட சொன்ன எல்லா ஜாப்புக்கும் பார்த்திங்கன்னா சேலரி மென்ஷன் பண்ண கிடையாது. அங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா போய் பேசுறதை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேலரி எல்லாமே சொல்லுவாங்க. இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.